Example 7.9. Salt is poured from a conveyor belt at a rate of 13 cubic meter per minute, forming a conical pile with a circular base whose height and diameter of base are always equal. How fast is the height of the pile increasing when the pile is 10 meter high? ஃபஸ்ட்டு ஒரு சால்ட் வந்து இப்படி கொட்டுறோம். நம்ம என்ன ரேட்டில் கொட்டுறோன்னா 30 cubic meter per minuteனா 30 meter cube per minute. ஒரு மினிட்டில் 30 meter cube கொட்டுறோம், அதான் இதோட ரேட்டு. அப்போ கோனிக்கல் பைல் வந்து ஃபார்ம் ஆகுது. whose height and diameter is always equal. இந்த ஹெச்சும் இந்த டியும் ஆல்வேஸ் ஈக்குவலாகவே இருக்காமா. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இந்த ஹைட் வந்து க்ரோ ஆகிட்டே வருது. when h is equal to 10 மீட்டர் தான் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு ஸ்டார்ட் திஸ் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, h is equal to dன்னு கொடுத்துருக்காங்களா. h is equal to d. diameter can be also written as 2r. அப்போ h/2 is equal to r. கரெக்டாக r is equal to h/2. இப்போ வால்யூம் ஆஃப் த கோன், வால்யூம் இஸ் given by the formula 1/3 pi r square h. ஆருக்கு பதிலாக h/2 போடலாம். அப்போ நம்ம ஆருக்கு பதிலாக h/2 the whole square போட்டோம்னா 1/3 பை, இது வந்து h ஸ்கொயரும் ஹெச்சும் h cube, 2 into 2 4, 4ம் 3யும் மல்டிப்ளை பண்ணால் 12. ஸோ 1/12 பை h cube. நம்ம ஆர் வந்து எடுத்துட்டோம் இந்த ஈக்குவேஷன்லேருந்து. இப்போ நம்மளுக்கு இப்படி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா ரைட் ஹேண்ட் சைட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவா இருக்கும், dv/dt ஈக்குவல் டு, இப்போ 1/12 இருக்கா, பை இருக்கும், h cube டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 3h ஸ்கொயரு. இப்போ அந்த 3யும் இந்த 12யும் கேன்சல் பண்ணால் கீழே வந்து 4 இருக்கும். ஸோ 4 pi h ஸ்கொயர். h is also a function of time. ஸோ இது இன்னொரு வாட்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுப்போம். இப்போ இதில் இது நம்மளுக்கு தெரியும் 30 meter cube per minute. 1/4 is a constant, pi is a constant, h வந்து 10 இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு dh/dt தானே தேவை. எல்லாம் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் வந்துடும். hன்றது ஹைட்டுன்றதுனால மீட்டர் பர் மினிட்ல நம்மளுக்கு ஆன்சர் கிடைக்கும்.